ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லெஃப்ட் ரைட் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெஃப்ட் ரைட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது, இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட், மிட், ரைட்டு, லெஃப்ட் சர்ச், ரைட் சர்ச், கன்கார்டினேட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுல நம்ம பார்க்க போற டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயோட ஐடியும் ஃபுல் நேமும் அதுல மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி தனியாகவும் நேம் தனியாகவும் நம்மளுக்கு தனித்தனியாக வேணும். ஸோ அது எப்படி இதை தனியாக பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷனும் ரைட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி தான் பிரிக்க போகிறோம். அடுத்து எம்ப்ளாயோட நேமோட அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாரோ அது ரெண்டும் நம்மளுக்கு மெர்ஜ் ஆகி வேணும். ஸோ அதுவும் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட். ஸோ நான் நியூ காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நியூ காலம். கிரியேட் பண்ணிட்டு காலமோட நேமை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து எழுத போற டாக்ஸ் ஃபங்க்ஷன் லெஃப்ட். லெஃப்ட் இப்போ நம்ம எந்த காலம்ல இருந்து லெஃப்ட்ல உள்ள டேட்டாவை பிரிச்சு எடுக்கணும்னா எம்ப்ளாயோட ஃபுல் ஐடி அண்ட் ஃபுல் நேம் இருக்கிற காலத்துல இருந்தா நம்ம எம்ப்ளாயி ஐடியை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க போறோம். ஸோ அதுக்கு எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபுல் நேம் கமா எத்தனை லெட்டர்ல இருந்து வேணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 7 லெட்டர், அதாவது 7 லெட்டர் நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடியா இருக்குது. ஸோ அதனால 7 லெட்டர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், கிளிக் ஆன் என்டர். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எம்ப்ளாயி ஐடி எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்க 5-2 அப்படின்னு முடியுது. அதாவது 8 நம்பர்ஸ், சில எம்ப்ளாயிஸ்க்கு 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களோட ஃபுல் எம்ப்ளாயி ஐடியும் நம்மளுக்கு இங்க வரல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். இதே டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல சின்ன ஒரு கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம மீட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ நியூ காலம், மறுபடியும் நியூ காலமோட நேம் வந்து மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாக்ஸ் ஃபங்க்ஷனோட நேமும் மிட் தான். கிளிக் ஆன் என்டர். இப்பவும் சேம் தான். நம்ம எந்த டேட்டால இருந்து மிட்ல உள்ள இதை எடுக்க போறோமோ அந்த காலமை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி. இப்போ எத்தனாவதுல இருந்து எத்தனாவது வரையும் உள்ள வேணும்னா எனக்கு இங்க மிஸ் ஆனது பாத்தீங்கன்னா இந்த 5ல இருந்து கடைசி 3 நம்பர் தான். ஸோ 5, 5, 3 கேரக்டர். 5வதுல இருந்து எனக்கு அடுத்து உள்ள 3 கேரக்டர் வந்தா போதும். க்ளோஸ் ப்ராக்கெட், கிளிக் ஆன் என்டர். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட்ல உள்ள டேட்டா எல்லாமே வந்துருச்சு. மிட்ல உள்ள எல்லா டேட்டாவுமே நம்மளுக்கு இப்போ இங்க வந்துருச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது ரைட் அப்படிங்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷனை பத்தி தான். ஸோ நியூ காலம், காலமோட நேமை டிஃபைன் பண்ணிக்க ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட்னு கொடுத்துக்கிறேன். டாக்ஸ் ஃபங்க்ஷனோட நேமும் ரைட்டு தான். ஸோ ரைட்டு கொடுத்துக்கிறேன். இதுல எந்த காலத்தை யூஸ் பண்ண போறோம்னா சேம் தான். நம்ம அந்த ஃபுல் நேம்ல இருந்தா முதல்ல நேமை பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேமு. ஸோ இதுல எனக்கு 6 கேரக்டர்ஸ், கடைசி 6 கேரக்டர், ரைட்ல கடைசி 6 கேரக்டர் எனக்கு வரணும். ஸோ 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் என்டர். ஸோ இங்க 6 கேரக்டர் கொடுத்ததுனால என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனாங்கிற நேமும் அந்த ஸ்பேஸோட எடுத்துட்டு வந்திருக்கு. தர்ஷினிங்கிற நேமும் ஃபுல்லா வராமையும், சந்தியாங்கிற நேமும் பாதியாவும், பாலாங்கிற நேமு அந்த எம்ப்ளாயில இருந்து ஒரு நம்பரையும் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒன்னும் ஒரு ப்ராப்பரா வராம, அது நேம் மட்டும் வராம முன்னாடி இருக்கிற அந்த டேட்டாவையும் சேர்த்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம
ரைட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல சின்ன ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது லெஃப்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ வாங்க மறுபடியும் நியூ காலம் போயிட்டு காலமோட நேம் லெஃப்ட் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லெஃப்ட் மிட் ரைட் மூணு பார்த்துட்டோம். இப்போ லெஃப்ட் சர்ச் பார்க்க போறோம். லெஃப்ட் சர்ச்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம்னா சேம் தான், லெஃப்ட் அப்படிங்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இதுல அடுத்ததா எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி கமா இங்க தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சர்ச் அப்படின்னு ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபைண்ட் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட் எனக்கு ஸ்பேஸ்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே எனக்கு வேணும். ஸோ அதனால ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல டபுள் கோட்ஸ் உள்ள நான் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ்க்கு முன்னாடி உள்ளது எல்லாம் வேணும். ஸோ அடுத்ததா மறுபடியும் ஒரு கமா வித்தின் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்ல இருந்து இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடிக்குள்ள இருந்து தான் வேணும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன், எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி. அடுத்ததா நம்மளுக்கு கமா, அது இல்லாம வேற எதுவும் வேணுமா அப்படின்னு இருக்கு, இல்ல எனக்கு வேணாம். ஸோ மறுபடியும் ஒரு கமா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சப்போஸ் அங்க அந்த டேட்டா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா 0, எனக்கு அங்க எதுவுமே இல்லைன்னா எனக்கு 0ங்கிற அவுட்புட் வேணும். ஸோ 2 க்ளோஸ் ப்ராக்கெட் நான் போடுவேன். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கிளிக் ஆன் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயி ஐடியும் எனக்கு ப்ராப்பராக இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6-3 கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் தான் வந்திருக்கும். இந்த 6-3 வந்துருச்சு. இந்த 4-6 அதே மாதிரி இந்த 4-6 எல்லாம் அதாவது கரெக்டாக அந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும் தான் வந்துருச்சு. ஸோ அடுத்ததா நம்ம ரைட் செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் நியூ காலமோட நேமை ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட் சர்ச்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான், ரைட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு, இப்போவும் சேம் தான், லெஃப்ட் ரைட் அந்த எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி, கமா இங்க ஒரு புது டாக்ஸ் ஃபங்க்ஷன் இன்னொன்னு எக்ஸஸா யூஸ் பண்ணுவோம், லென் அப்படி சொல்லி, அதாவது கேரக்டரோட லென்த் தெரிஞ்சுக்கிறதுக்காக லென் ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ லென் மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட், மறுபடியும் நம்ம இந்த காலமோட நேமை கொடுக்கணும், எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி, க்ளோஸ் ப்ராக்கெட் ஐஃபன் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்ததா எனக்கு போனதுல எழுதுன மாதிரி அதே சேம் தான், நம்மளுக்கு ஸ்பேஸுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வேணும். ஸோ அதனால டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கமா வித்தின் டெக்ஸ்ட்ல எந்த காலம் இதுலேருந்து டபுள் டேட்டா வேணுமோ அந்த காலம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி கொடுத்தாச்சு. அடுத்ததா மறுபடி கமா, நம்மளுக்கு அடுத்து இந்த ஒரு இதுவும் வேணாம், மறுபடியும் ஒரு கமா 0 டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ கொடுத்துட்டு கிளிக் ஆன் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபுல் நேம், அதாவது இங்க நேம் அவுட்புட் வந்திருக்கிறதுக்கும் இங்க வந்திருக்கிற அவுட்புட்டுக்கும் நம்மளுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ தர்ஷினிங்கிற நேம் கரெக்டாக வந்திருக்கு, நம்மளுக்கு சந்தியாங்கிற நேம் கரெக்டாக வந்திருக்கு, தருண்கிற நேம் கரெக்டாக வந்திருக்கு, அபினிதா அப்படிங்கிற நேம் கரெக்டாக வந்திருக்கு, ரமேஷ்ங்கிற எல்லா நேமே நம்மளுக்கு ப்ராப்பரா இங்க என்ன இருக்கோ ஸோ அதுதான் நம்மளுக்கு சேமா ஃபுல் நேம் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபுல் நேமையும் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் எப்படி மெர்ஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம கன்கார்டினேட் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் லெஃப்ட் அதாவது ரைட் ஃபுல் நேம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத டாக்ஸ் ஃபங்க்ஷனை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கன்கார்டினேட்டும் பண்ண போறேன். ஸோ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நியூ காலம், காலமோட நேமை கன்கார்டினேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கன்கார்டினேட் அப்படியே அதே டாக்ஸ் ஃபங்க்ஷனை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு டபுள் கோட்ஸும் போட்டுக்கிறேன். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள்,
ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்ததா எந்த காலமை நம்ம மெர்ஜ் பண்ணணுமோ அந்த காலமோட நேமை போட்டுக்கிறேன். ஸோ லெஃப்ட் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலம் தான் வரணும். டிபார்ட்மெண்ட். ஸோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். கிளிக் ஆன் என்டர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தர்ஷினி, ஐடி, சந்தியா, ஹெச்ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே ஸ்பேஸ் விட்டு இடையில இந்த ஸ்பேஸ் விட்டுறதுனால ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு அப்படியே அடுத்ததா அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதுவும் நம்மளுக்கு மெர்ஜ் ஆகி வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி லெஃப்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லெஃப்ட், மிட்டு, ரைட்டு, லெஃப்ட் சர்ச், ரைட் சர்ச், கன்கார்டினேட். ஸோ இந்த 6 டாக்ஸ் ஃபங்க்ஷனும் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.